ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் டெட் ரைல்ஸ் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இது வந்து கேம் ப்ளே கிடையாது, இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். இதோடைய கான்செப்ட் என்னென்னா, நம்ம மெக்சிகோவுக்கு எஸ்கேப் ஆகி போகணும். ஒரு ஜாம்பி டெசர்ட் இருக்கும். அந்த ஜாம்பி டெசர்ட் வந்து 80,000 கிலோமீட்டர் 80,000 கிலோமீட்டர்ஸ் கடந்தால் ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜு லிவரை பிடிச்சி இழுத்தோம்னா அந்த பிரிட்ஜு கீழே அங்கே 5 நிமிஷம் சர்வை பண்ணணும். 5 நிமிஷம் மட்டும் சர்வை பண்ணாமல் கேம் ஃபுல்லாக சர்வை தான் இருக்கும். நம்ம காஃபி எல்லாம் வாங்கி இது வேறு கிளிச்சு நினைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இருந்துச்சு. நான் வந்து டெட் ரைல்ஸ் கேம் பிளேக்கு புதுசுன்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஆர்மி ட்ரெயின் வச்சுருக்கேன், கவுபாய் கிளாஸ் வச்சுருக்கேன், ஸ்டாரை பார்த்தீங்கன்னா 48 ஸ்டார் வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஆர்ம்டு ட்ரெயின் இருக்குது, கவுபாய் கிளாஸ் வச்சுருக்கேன், 48 ஸ்டார்ஸ் வேறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயினாக இங்கே பாருங்கள், எல்லா கிளாஸும் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். நான் கிளாஸ் மியூசிஷியன் 15 பாண்டு கொடுத்து வாங்கினேன். மைனர் கிளாஸ் 15 பாண்டு கொடுத்து வாங்கினேன். டாக்டர் கிளாஸ் 15 பாண்டு கொடுத்து வாங்கினேன். அஸ்ட்ரானிட்டு எத்தனை இதுவும் 15 தான் நினைக்கிறேன். பேக் மாஸ்டர் 25 பாண்டு, மேக்ரோ மானிஸ்டர் 25 பாண்டு, கண்டக்டர் 50 பாண்டு, கிளாரன்ஸ் 50 பாண்டு, ஆல்மோ 50 பாண்டு, ஹைரோலர் 50 பாண்டு, கவுபாய் 50 பாண்டு, சோவேடிஸ்டர் 50 பாண்டு, கவுபாய் 70 பாண்டு, 25 பாண்டு, சோவேடிஸ்டர் 75 பாண்டு, பெரிஸ்டர் 75 பாண்டு, ஜாம்பி 75 பாண்டு, ராம்பயர் 75 பாண்டு, அயன்கால் 100 பாண்டு கொடுத்து எல்லா கிளாஸையும் வாங்கிட்டேன். மொத்தம் எவ்வளோ பாண்டு கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியாது. அது போக மிச்சம் 23 பாண்டு இருக்குது. இத்தனை கிளாஸ் வச்சுருக்கேன். ப்ளஸ் ட்ரெயின்ஸ் வச்சுருக்கேன். நாங்கள் அதையும் பண்ணுறேன். இது வந்து டீஃபால்ட் ட்ரெயின், அதாவது நார்மல் ட்ரெயின். இது ஆர்ம்டு ட்ரெயின், அதுவும் வச்சுருக்கேன். 270 பாண்டு 270 பாண்டு கொடுத்து இதை நான் வாங்கினேன். அது 250 பாண்டு கொடுத்து கேஷுக்காக வாங்கினேன். கோல்டன் ஸ்டார் வந்து வாங்கலை. அது வந்து 250 பாண்டு கேட்குது. அப்போ கேஷுக்காக 230 பாண்டு நீங்கள் செய்ய தெரில. ஆனால் அதை கொடுத்து வாங்கிட்டு ஆர்ம்டு ட்ரெயினை கொடுத்து வாங்கிட்டேன். கோல்டன் ஸ்டார் மட்டும் வாங்கலை. என்ன, அது வேமா மட்டும் தான் போகுமே தவிர்த்து அதில் வேறு எதுவும் நல்லதாலாம் ஒன்றும் நடக்காது. வேறு எதுவும் யூஸ் கிடையாது. வேறு எதுவும் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. வேமா போகிறது அவ்வளோதான். கேஷுவல்காரனா யாரும் உள்ள மாட்டாங்க. ஆர்மி ட்ரெயின்னா கொஞ்சம் சர்வை பண்ணுறதுக்கு சொல்லுங்க. ஆர்மி ட்ரெயின் மாட்டுறாங்க. ஆர்மி ட்ரெயின் தான் நல்லாயிருக்கும். ஓகே, கிளாஸ் வந்து நம்ம என்ன கிளாஸ், அது போக 23 பாண்ட்ஸ் வந்து இருக்குது. அது வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகிறோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன். அந்த வீடியோ நான் யூடியூப்பில் போடுறேன், அப்லோட் பண்ணுறேன். அதுக்கும் லைக்கை போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். 1 லைக் போட்டு 1 மோட்டிவேஷன் மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சப்போர்ட்டிங். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை நம்ம முடிச்சிட்டோம். வந்து பாருங்கள், இந்த 48 ஸ்டார்ஸ் எப்படி வந்துச்சுன்னா, இது வந்து தான் சேலஞ்சஸ். நீங்கள் பாருங்கள், பவுண்டரி 100 சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுங்கள். எஸ்கேப் பண்ணியாச்சு. யூனிகார்ன் டைம் பண்ணியாச்சு. ரேண்டம் டோசேஜ், அதாவது 10 ஸ்னேக்காக குடிச்சாச்சு. 200 ஜாம்பியை ஃபில் பண்ணியாச்சு. வேருக்கு தான் ஃபில் பண்ண 50 வேருக்கு எடுத்துட்டேன். 10,000 ரூபாய் கையில் வச்சுருக்கேன். போனி எக்ஸ்பிரஸ் முடிச்சுட்டேன். கிறிஸ்டல் ஆஃப் டாலர்ஸ் முடிச்சுட்டேன். அதாவது நீங்கள் போனி எக்ஸ்பிரஸ் பண்ணாலே பண்ணிடலாம். எப்படின்னா இந்த ஃப்ளையிங் லிட்ஸ் வச்சு பண்ணிடலாம். யூனிகார்ன் ஐலாண்ட் ஈஸ்டர் இதை பண்ணிட்டேன். சரி, அதை நான் உங்களை காட்டுறேன். நான் எஸ்கேப் பண்ணது அது மட்டும் இல்லாமல் டெட் ரைல்ஸ் இருக்கிற ரேர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். அதுக்கும் சாட்சி என்கிட்ட இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ரேர் ஐட்டமாக என்னன்னு தெரில. பட் ஆனால் இது வந்து நிறையா சேனலில் பார்த்தேன். இந்த இது வந்து போஸ்ட்டுக்கு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதையும் எடுத்தாச்சு. அடுத்து இதான் வேம்பயர் நைஃபு. வேம்பயர் கிளாஸ் எடுத்தால் இது கிடைக்கும். இல்லைனா நீங்கள் கேஸில் போய் ரைடு பண்ணணும். இது ரேர் ஐட்டம் கிடையாது. அந்த இருக்கு பாருங்கள், ஜே ஸ்வாடு. பச்சை கலர் ஒரு கத்தி மாதிரி இருக்கா, அது ஜே ஸ்வாடு. ஜேடு மாஸ்க்கு, தோம்புவாக்கு, சாவேல் ஸ்டாஸ் எடுக்காமலே தோம்புவாக்கா, இது பேர் என்னமோ தெரில, எடுத்துட்டாங்க. ரைஃபிள் கன், 3 கன்று 4 கன்னை வச்சு இது எல்லாத்தையும் எடுத்தேன். மஸ்டரா 10, அது ஒரு ரைஃபிள் மாதிரி தான். சாஃப்ட் ஷார்ட் கன் ஒன்று இன்னும் நான் எடுத்திருக்கேன். பட் ஆனால் அதில் ஃபோட்டோவில் வரல. அது அப்புறம் மாஸ்டர் கன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுவும் ஃபோட்டோவில் வரல. கூட சீக்கிரத்தில் நம்ம டெஸ்லாவை பீட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், யூனிகார்ன் ஐலாண்டோடைய மேப் இருந்தால் மெக்சிகோவுக்கு நம்ம போகிறோம்.
அதாவது நடுவில் கடல் இருக்குது, ஆனால் இந்த கேமில் கடல்லாம் கிடையாது. அதான் எப்படி நடக்கும்னு தெரில. பார்த்தீங்களா ஒரு செத்து போய் கிடைக்காம். அடுத்து வந்து நாங்கள் எஸ்கேப் பண்ணது இங்கே பாருங்கள், 8000 கிலோமீட்டர்ஸ். மீட்டர்ஸ்ன்னு காட்டுது, மீட்டர்ஸ் இல்லை கிலோமீட்டர்ஸ் கிடக்கணும். 19 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம். அது மட்டும் இங்கே பாருங்கள், நம்ம கேம் வாண்டதுக்காண்டிய பேட்ஜும் கொடுத்துட்டாங்க. அது எதை வச்சு தெரியுமா அந்த கேமை முடித்தேன்? ரைஃபிள் கன்று, ரிவால்வர் கன்று, பேண்டேஜ், கர்லி ஸ்வார்டு, பிக்காக்ஸு, சாக்கு, மற்ற எந்த ரேர் ஐட்டம்ஸுமே இல்லாமல் இதை வச்சு மட்டுமே ஜெயிச்சேன். எப்படின்னா நம்ம வழக்கம் போல் விளையாடுறதுக்கு மாறா அவங்கள ஷூட் பண்ணிட்டு லிவரை புஷ் பண்ணிட்டு இதுக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு ட்ரிக்கு. இது பிரிட்ஜுக்கு கீழே வந்து போய் ஒளிஞ்சிக்கலாம். யூஸ்வலி பிரிட்ஜு கீழே போய் ஒளிஞ்சிக்கிட்டு நிறையா பேர் செத்துருவாங்க. பட் ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒளிஞ்சிக்கவும் செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்காக கஷ்டப்பட்டு நிறையா கிளாஸஸ்லாம் அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன், ட்ரெயினர்ஸ்லாம் அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கூட சேர்ந்த டெட் ஹில்ஸில் கிவ் அவே பண்ணலாம். அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்டு கூட டெட் ஹில்ஸ் விளையாண்டு வீடியோவை போட போகிறோம். அந்த வீடியோவில் வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்ற சாதா பிளேயர்ஸ் சாதா பிளேயர்ஸ் வந்துருந்தா அவங்களுக்கும் நம்ம கிஃப்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு கிவ்அவே மாதிரி அதுக்கு வந்து ஒரு சேலஞ்சஸ்லாம் வச்சுருக்கேன். அந்த சேலஞ்சஸ்லாம் தப்பான சேலஞ்சாக இல்லை, ரொம்ப ஈஸியான சேலஞ்ச். அதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க நம்ம கிவ்அவே கொடுக்குறோம். சரியா? நம்ம கிவ்அவே கொடுக்கணும்னு அவங்களுக்கு யாருக்காச்சும் கிஃப்ட்டு டெட் ஹில்ஸில் வேணுமா சொல்லுங்கள். கிளாஸ் வேணுமா கிளாஸ் எதுனாலும் இங்கே என்ன தரேன். 23 பாண்ட் தான் இருக்குன்னு சும்மா நினச்சிடாதீங்க. எக்கோ தானே இப்போதான் நான் 50 பாண்ட்ஸ் காசு கொடுத்து ஈஸியாக வாங்கிட முடியும். வாங்க மாட்டேன், வீடியோவில் வாங்க மாட்டேன். அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே போட்டோம். நான் வீடியோவில் வாங்க மாட்டேன். சாதாரணமாக வந்து வாங்கிடுவேன். அந்த பாண்ட்ஸ்லாம் நிறையா வாங்கிடுவேன். அதே சமயம் ஹேக் பண்ணுறது எனக்கு பிடிச்சி அவங்க எப்படி ஹேக் பண்ணணும்னா அவங்ககிட்ட கேட்டு கற்றுக்கிட்டேன். நான் நிறையா ஹேக் பண்ணி பாண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவேன். 3 மில்லியன் லைக் போட்டால் அடுத்த அப்டேட் வந்துடும். இந்த சம்திங் அப்டேட் வருதுன்னு பார்த்தேன். போன வாரம் சம்திங் வரும் நினச்சேன். இந்த வாரம் சம்திங் வருமானு பார்த்துருவேன். இப்போ நான் மாஸ்டர் வந்து இதான் ஸ்டார்ட் சார்ஜன் பேர் வச்சுட்டு அப்படின்னா சார்ஜன்னா அப்படியே அழுத்து வச்சுப்பாங்க. அதில் 2 புல்லட் தாங்க ராக்கெட் போகுது. அது வந்து மாஸ்டர் வந்து என்ன சொன்னால் ஐயோ 10 புல்லட்ஸு 10 புல்லட் அட்டுக்கட்டில் 10 புல்லட் வந்து ஒரே நேரத்தில் ரீலோட் பண்ணாமல் சாதாரண ரீலோட் பண்ணால் 6 புல்லட் தான் வரும். ரீலோட் பண்ணி 10 புல்லட் ரீலோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ எந்த 23 பவுன்ஸ் இருக்குது. இதே நம்ம ஜென்ரல் ஷாப்பை சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபைட்டிங் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு எப்போ ஒரு 50 லைக்ஸ் ஆச்சு, ஒரு 50 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டெஸ்லாக்குள்ள ஃபைட் பண்ணலாம். டெஸ்லா பாக்ஸில் ஃபைட் பண்ணலாம். அடுத்து அந்த டெஸ்லா தொடர்ந்து பார்ப்போம். அதான் அந்த டெஸ்லா கான்டாக்ட் அது 7000 கிலோமீட்டர் நம்ம நடந்து போனால் 2 கிலோமீட்டர் அதுக்கும் ஒரு ஹாஃப் இருக்குது. எல்லாமே இந்த வீடியோ
மல்டிபிளேயர் விளையாடுறோன்னு சொல்லியிருந்தோம். அது விளையாண்டாச்சு. அந்த